பாரத புனித பூமியில் மேற்கு கடற்கரையில் மங்களாபுரம் எனும் மங்களூருக்கு அருகே கொல்லூர் கஷேத்திரத்தில் கொலுவித்திருப்பவள் தாய் மூகாம்பிகை. மணிமுடி தரித்து மாநிலமாண்டு கொலுவித்திருந்து கோலோச்சிய மன்னாதி மன்னர்களும் மக்களால் மக்களுக்காக தொண்டாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளான மந்திரிகளும் பெருமைக்குரிய செல்வந்தர்களிலிருந்து வறுமை கோட்டில் நிற்கும் எளியவர்கள் வரை ஜாதி இன நிற மொழி பேதமின்றி கூட்டு வழிபாடு நடத்தும் சமரச சன்மார்க்க நிலையமே தாய் மூகாம்பிகை குடிகொண்டிருக்கும் சன்னிதானம். தேவருக்கும் மூவருக்கும் தலையாய தேவியை தலையிலே சுமந்து அர்ச்சகர் வலம் வர தலைகளோ அலைகளோ என வியக்கும் வண்ணம் பக்தர் குழாம் புடைசூழ்ந்து செல்கிறதே ஏன்? நல்லார்க்கும் பொல்லார்க்கும் வல்லார்க்கும் வாழ்வழித்து நலம் காண வைத்தருளும் நாயகியை பல்லக்கில் வைத்து பவனி வர கும்பிட்ட கரங்களுடன் பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூடி செல்கின்றனரே ஏன்? இந்த விஞ்ஞான உலகத்தில் மெய்ஞான பீடமா மூகாம்பிகை சந்நிதி நோக்கி மக்கள் அணி அணியாக புனித பயணம் வருகிறார்களே, காரணம் என்ன? பக்தி. பக்தி என்றால் என்ன? மூட பழக்கமா? அல்ல, பகுத்தறிவின் உச்சமே பக்தி. பக்தி என்பது அற்புதங்கள் நிகழ்த்தும் சித்தல்ல, வேதநெறி தத்துவங்களின் சத்து. பக்தி இருந்தால் தவறுகளை காணும் போது பயம் வரும். அந்த பயம் வந்தால் பண்பு வரும். எனவே நல்வழிப்படுத்துவதே பக்தி. தர்மகர்த்தா இன்னும் வரலையா? வந்துட்டே இருப்பா. வணக்கம். ஏன் லேட்டு? எங்க அக்கா. இவங்க அக்கா வீட்டுல. போயா போயா. அட என்னங்க நீங்க விவசாயம் இல்லாம தண்ணி போட்டா யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு இல்லையா? அது இல்லடா சடையா. வாங்க. அம்மா அம்மா மூகாம்பிகை. யாரும் என்ன விட்டு ஓடிட்டீங்களா? அம்மா யாரும் என்ன பிடிக்கிறாடா? என்ன காப்பாத்துக்க. யாருகிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்கடா? என்ன காப்பாத்துக்க. ஐயோ 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 யாருகிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்க. என்ன ஆச்சு? கணேசப்பட்டர், என்ன ஆச்சா? கோயிலோட ஆச்சாரம் சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் மீறி ஒரு சேரி பொண்ணு உள்ள நுழைஞ்சதுனால யானைக்கு கோபம் வந்து என் கையில கொக்கி போட்டு கேள்வி கேக்குதுங்க. கேள்வி கேக்குது. மன்னிச்சுங்க, எசமான காப்பாத்துதான் கோயிலுக்குள்ளாரோட. என்ன காப்பாத்துறதுக்கு நீ யாருடி? தேவி மூகாம்பிகை உள்ள உட்கார்ந்து இருக்கிறாளே, அவ என்ன காப்பாத்துவா? நீ விறகு பொறுக்கிற நாய் தெரியுமா? இதே மாதிரி ஒரு சேரி பொண்ணு போன வருஷம் உள்ள நுழைஞ்சதுனாலதான் கொடிக்கம்ப பத்தி எரிஞ்சது. அது உங்களுக்கு தெரியாதா? போடி வெளியே போடி. ராக்காய் மட்டும் வராம இருந்தா தர்மகர்த்தா தயிர்வடையா இருப்பீர். என்னையா பேசுற? என்ன சொன்ன? அரிஜனங்களோட ஆலய பிரவேசத்தை தடுக்க கூடாதுங்கானோ சட்டமே இருக்கு. எழுத்துலதான் இருக்கும், நடைமுறையில இருக்காது. பேதாபேதங்கள் இல்லைன்னு பேசிக்கிறாங்களே, 5 விரலும் ஒன்னா இருக்கா? அளந்து பாத்தியா? அது வந்து நேக்கு அளக்க தெரியாதா? நீங்க எல்லாம் படிச்சவா, உங்க இஷ்டம் போல சட்டத்தை போட்டுக்கலாம். ஆனா யுக யுகாந்தரமா கடைப்பிடிச்சுட்டு வர அனுஷ்டானங்களை மீறலாமா? கோயில் குளம் ஆச்சார அனுஷ்டானங்கள் இதுல எல்லாம் யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்றோம். அது தப்பா? லோகத்துல வாய திறக்கப்படாது போல் இருக்க. போடி போடி. உன் வாடப்பட்டா அம்மன் கழுத்துல இருக்கிற மாலை வாடி போயிடும். இல்ல சுமந்திர, உன் வாயில இருந்து வர சாராய வாடுதான் ஒரு சாக்கடை நாசத்தையே ஏற்படுத்துது. என்னடி சொன்ன? மரியாதை தெரியாம குடிச்சிட்டு தெருவுக்கு தெருவு உருண்டு கிடக்கிறது அசிங்கம்னு சொல்றேன். அடி சண்டாளி. கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிற சண்டாளத்தனத்தை நான் ஒண்ணும் செய்யல. பின்னிடுவேன், ஜாக்கிரதை. எதிர்த்தாடி பேசுற? உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கிறதுனாலதான்
நீ 3 பெத்தியே, அதுல 1 ஊமை. இதுங்களை பெத்ததை விட பண்ணிங்களை பெத்து இருந்தீங்கன்னா ஊரு சுத்தம் அடைஞ்சிருக்கும். நீ பெத்து போட்டிருக்கிய, அதுக்கு 10 ஊரை சுத்தப்படுத்தும். அப்பா இவருடைய பிள்ளைல பண்ணின்றியா? என்னாச்சு? ஐயோ, ராக்காய் போல இருக்கே. பாவம். ஐயோ, இப்படி அநியாயம் பண்றாளே. ராக்காய், எழுந்துடி, எழுந்துரு. பாத்து. ஐயோ, ஐயோ விட்டம்மா, நீங்க என்ன தொட்டுட்டீங்களே? தொட்டா என்னடி? எல்லாம் அவ படைச்சது தானே. நீங்க சொல்றீங்க, அது அவங்களுக்கு புரியலையே தாயி. அவளா வேதத்தை சத்தமா சொல்ல கத்துண்டாளே தவிர அதோட சத்தம் புரிஞ்சின்றவாள் இல்லடி. ஆகமங்களை காப்பாத்துறதா சொல்லிட்டு யாராவது அடிதடியில இறங்குவாளோ? அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். நீ வா. வா வாயண்டி, வா உட்கார், உட்காரு. சித்த இரு, இதோ வந்துட்டேன். ராக்காயி, தாயி இந்த முந்தானில சாதத்தை வாங்கிண்டா கந்தல் புடவையும் உனக்கு சொந்தம் இல்லாம போயிடும். கொண்டு போ. பாத்திரம் கொண்டு வரல தாயி. இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போ, காலையில வரைச்சு கொண்டு வா. ஐயோ, இது ஐயர் வீட்டு பாத்திரம். பாத்திரத்தை தொட்டாலே தீட்டுனா பாடுபட்டு விவசாயம் பண்ணி நீங்க அடிச்சு கொண்டு வந்து கொட்டுறல அரிசி, அதை சாதமாக்கி சாப்பிடுறது அதை விட பெரிய தீட்டுலையோ. சரி, இந்தா ஆத்து கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து நீ சாப்பிடு. போ. ஏண்டா? ஊர்க்காரங்க முன்னால எங்க அம்மா நாயை போல அடிபடுறதா? எனக்கு சோறு வேண்டாம். அம்மா செத்து போயிடலாமா? அம்மா செத்து போறதுனால நமக்கு நிரந்தரமா நிம்மதி கிடைக்க போதா? பழையபடி இந்த சேரியிலேயே வந்து பிறந்துட்டா என்ன செய்வீங்க? இத்தனை கொடுமையிலையும் அந்த ஐயர் ஊட்டமா நம்ம கிட்ட இறக்கம் காட்டுறாங்கன்னா அது அந்த முக்காம்பிகையோட கருணைதான். சாப்பிடுங்க. அம்மா நீ நல்லா சாப்பிடு. தினசரி இதே கோவில் பிரசாதம் தானா? போர் அடிக்குது. ஏண்டா இப்படி அடம் பிடிக்கிற? நோக்கு என்ன வேணும்? டீ கடையில பண்ற மாதிரி வடகறி குருமா எல்லாம் பண்ணி கொடுன்னு எத்தனை தடவை கேட்டு இருக்கேன். டேய் என்னடா இதெல்லாம்? டேய் மணி, பற்றாத்து பையன் இப்படி எல்லாம் பேசலாமோ? உங்க அப்பா கேட்டா ருத்ர தாண்டவமே ஆடிடுவார். அவர் தாண்டம் தானே ஆடுவாரு, நான் ட்விஸ்டே ஆடுவேன். போமா, நான் ஹோட்டல்ல போய் டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். டேய், பற்றாத்து பிள்ளை ஹோட்டலுக்கு போறதாமே? சிவா சிவா. காக்காயி உமாங்க டேய் சடையா, ஐயாவோட குடிசையில இருந்துகிட்டு ஐயாவுக்கே விரோதமா பேசுறியா? நீ என்ன திட்டிய? என்ன திட்டல, தெய்வத்தை திட்டி இருக்கிற. டேய் சடையா, ஐயா ராவோட ராவா ராக்காய் இந்த ஊரை விட்டு ஓடல, அவ குடிசை குப்பு ராத்திரி எரிஞ்சிடும். நம்ம பத்த வைக்க போறது இல்ல, அந்த அம்மா பத்த வச்சிடுவா. என்னடா கிச்சா? கேட்டுக்கிட்டியா? உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போனானே உன் புருஷன், அவனை தேடிக்கிட்டு நீயும் ஓடி போயிரு. ஏன் இப்படி சொல்லாலே சொல்றீங்க? அப்போ குளிர்ச்சியா பேச சொல்றியா? எல்லார்கிட்டையும் குளிர்ச்சியா பேசத்தானே நாக்க எப்பவும் ஈரமா படிச்சிருக்கா அந்த மூகாம்பிகை. எங்கிட்டே தத்துவமா? எங்கிட்டே தத்துவமான கிச்சா, என்னன்னா இந்த பழைய கஞ்சி நாத்தை எனக்கு பொறுக்க முடியலடா. காய்ச்சல் வந்துடும் போல இருக்குதே. வாயிலிருந்து வர சாராய நாத்தத்தை விட இது எவ்வளவோ ஐயோ சடையா, நீயா போயிரு, இல்ல
காலையில உன் குடிசை எரிஞ்ச சாம்பல்ல தான் நாங்க பல்லு விளக்க வேண்டி இருக்கோம். ஜாக்கிரதை. ஏயா ஆ? அந்த ராக்காயி என்னையா தப்பு பண்ணிட்டா? அவ சொல்றது உண்மைதானையா? அந்த தர்மகர்த்தா ஒரு நல்ல பாம்புன்னு கடிப்பட்டவங்களே சொல்றாங்களே. அட சரிதான் போடு. மத்தவங்களுக்கு மரணத்தை கொடுக்கிற அந்த பாம்பு நமக்கு மாணிக்க தள்ளி கொடுக்குது. அதனால செல்லு, அந்த தர்மகர்த்தா ஒரு பனங்காய்ச்சி மரம் என்ன, ம். அத உலுக்கிற வரைக்கும் உலுக்கி பொறுக்கிற வரைக்கும் பொறுக்கி கொண்டு அதுக்காக வறுமையோட போராடிட்டு இருக்கிற ராக்காயோட வயிற்றுச்சல கொட்டிக்கிறதா? ஆ. இத பாரியா, அவளும் அர்ஜுன பொண்ணு, நம்மளும் அர்ஜுனங்க தான். அவளை குடும்பம் பண்றது நம்ம கண்ணை நாமே குத்திக்கிற மாதிரி. நெல்லு. என்னையே வாசலே நிக்க வச்சுட்டேன். காரணம் நோக்கே தெரியாது. ராக்காய பாக்குறதுக்கு நான் சேரிக்கு போனனால சேஷப்பட்டுட்டேன்னு சொல்றேளா? ஹம். எது சேஷம், எது தீட்டு, யார் தீண்டப்படக்கூடாதவான்னு பெரியவா சொல்லிருக்காடி. நான் ஏன் புதுசா சொல்லணும்? நான் அவளை தொட்ட தீட்டுக்கு ஆத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா பூஜாரில இருக்கிற சிவலிங்கத்தை உரணி! கோபப்படாதே. நானாவது சேரிக்காரால தொட்டேன். அந்த பரமசிவன் ஆதிசங்கருக்கு முன்னால பொறையனா வந்து காட்சி கொடுத்தானே, அவனை நம்ம ஆத்துல வச்சுக்கலாமோ? பூரணி, நான் பதச்சு போய் நின்று இருக்கேன். நீ என்கிட்ட பட்டிமன்றமா நடத்தின்னு இருக்க. இத பாரு, இந்த லோகத்திலே எனக்கு ரொம்ப முக்கியமான காரியம் அம்பாள் கைங்கரியம் தான். யாவி அடங்கறச்சே கூட அவளுக்கு அஷ்டோத்தரம் சொல்லிண்டே அடங்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தடங்கள் வந்தது, என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா என்னடி முழிக்கிற? ஒண்ணும் பட்டர் ஆத்துக்காரி சேரிக்கு போறதை நிறுத்தணும், இல்ல பட்டர் கோவிலுக்கு வரதை நிறுத்தணும்னு என் காதுபட பேச ஆரம்பிச்சுட்டாடி. அடப்பாவிகளா! அவளையே வைக்கிறே. இந்த பார் பூரணி, இந்த சேரிக்கு போற வேலையை என்னையோட நிறுத்திக்கோ, இல்ல நோக்கும் நேக்கு இருக்கிற பந்து அறந்து போயிடும். இது அம்பாள் பேர்ல ஆணை. ஐயரூட்டம்மா, 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 ஐயரூட்டம்மா. யாரு? செந்திலா? என்னடா? எங்க அம்மா, அம்மா? எங்க அம்மா அம்மாக்கு என்ன? செத்து போயிட்டாங்க. ஐயோ, ஆகும்போது உங்க பேரையே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பார் பூரணி, இந்த சேரிக்கு போற வேலையை என்னையோட நிறுத்திக்கோ, இல்ல நோக்கும் நேக்கு இருக்கிற பந்து அறந்து போயிடும். இவ்வளவு தப்பு பண்ற நம்மளே அம்மனை பார்த்தா பயப்படுறோம். ஆஃப்டர் ஆல் புடவை கட்டின பொம்பளை அவ அம்மன் கிட்ட சேலஞ்சு விட்டுட்டு போறாள் ஐயா. ஒருவேளை அவ ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாளோ? ஐயோ, புள்ளைய வளர்க்கறதுன்னா புள்ள பூச்சியை வளர்க்கறதுன்னு நினைச்சியா? அவ்வளவு சாதாரணமா? அந்த அம்மாளுடைய சவாலை திவாலாக்க ஒரு வழி இருக்குங்க. என்னடா கிச்சா, போ அப்படி. என்னது சொல்லு? ராக்காயி போன இடத்துக்கே அந்த முனி அனுப்பிட்டா? ஏண்டா சடையா, எனக்கு என்ன தோணுச்சோ அது எப்படிடா உனக்கும் தோணுச்சு? ஐயா கிட்ட இத்தனை வருஷமா பழகுறேனே, இது கூட தெரியாதுங்களா? சரி, பணத்தை புடி, காரியத்தை முடி. ஆ.
வாங்கோ நடராஜன், இந்தாங்க. சுவாமி, நீங்க தர்றது வெறும் பிரசாதம் இல்ல, வரப்பிரசாதம். தாய் மூகாம்பிகை அம்மனோட பிரசாத மகிமையால என்னுடைய வாழ்க்கையில நான் உயர்ந்துகிட்டே இருக்கேன். சாதாரண ஒரு வக்கீலா இருந்தவன் இன்னைக்கு நீதிபதி ஆயிட்டேன். தாய் மூகாம்பிகையோட அருளால எல்லாரும் வசந்தே இருப்பா. உங்க புள்ள மணிய மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போய் மேல படிக்க வைக்க அனுமதிச்சிங்க. மணி இப்ப நல்லா படிக்கிறான், ரொம்ப உயர்ந்துட்டா. அம்மா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. தெய்வ கைங்கரியம் பண்ற உங்க குடும்பத்துக்கு என்னோட ஒரு சிறு கைங்கரியம். நடராஜன், அவனை பத்தி நான் என்னென்னவோ கனவெல்லாம் கண்டேன். அதையெல்லாம் நிறைவேற்ற நேக்கு சக்தி இல்லாம போயிடுத்து. அவன் உங்களாலதான் உசரணம்ன்றது அம்பாளுடைய ஆக்கியா இருந்தா அதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? மேடம், Yeah, you are from which country? I'm from Malaysia. Oh, how is Mr. Sambandam? Oh, fine, thank you. He is a very, very nice man. Oh. I like your country I see. so much. Huh? Oh, my back! சங்கர பீடத்துல என்ன படுத்துட்டு இருக்கான்? அவனை பேச விடுங்க, அவனை பேச விடுங்க, விடுங்க. ஐயா, அவங்க நல்லா அடிக்கட்டும். நான் தப்பு செஞ்சதுக்கு உண்டான தண்டனைய இன்னும் அவங்க எனக்கு கொடுக்கல. சரி, நல்லா அடிக்கட்டும். பையன் எங்கப்பா? Oh, thanks. என்ன மன்னிச்சிருங்க. பையில இருந்த பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் சரியா இருக்குது. அம்மா, திருடின பொருளை நான் திருப்பி கொடுத்தாலும் அதுக்குண்டான தண்டனையை நான் அனுபவிச்சே தீரணும். ஐயா, என்ன போட்டு நல்லா அடிங்க. என்னையா வேதாந்தம் பேசிட்டு இருக்க? ஐயா, வேதாந்தம், சித்தாந்தம், தர்க்கம், தத்துவம் இதெல்லாம் எனக்கு பேச தெரியாதியா. இந்த சன்னிதானத்துல வந்து விழுந்ததும் என்ன அறியாம எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன் ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கூடிய சக்தி எனக்கு இல்லைங்க. என்ன கதையாக்குறார்? இதெல்லாம் நடிப்பு. நடிப்பு இல்ல, சத்தியத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஆத்மாவுடைய உயிர் துடிப்பு. அவன் வந்து சேர்ந்திருக்கிற இடம் சாதாரண இடமா என்ன? ஆதிசங்கர பகவத் பாதாலே உட்கார்ந்து அம்பாளை தியானம் பண்ண பீடம் இல்லையா அது? அந்த பீடத்தியா இந்த கையால தொட்ட? தப்பு சாமி, தப்பு சாமி, தப்பு. இதுல தப்பு ஒண்ணுமே இல்லப்பா. ஆச்சாரிய பீடம் இது. ஆச்சாரியன்னா யாரு? குரு. குருவை சேர்ந்தவனுக்கு ஞானம் கிடைக்கிறதுல தப்பே இல்லப்பா. இத பார், இந்த பீடத்துக்கு அடியில உட்கார்ந்து ஆத்மார்த்தமா அம்பாளை தியானம் பண்றவனுக்கு சர்வ ஞானமும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பாவம், தப்பு இதெல்லாம் பண்ற எண்ணம் அவனை விட்டு அடியோட போயிடும். சாமி, நாயை விட கேவலமான எனக்கு இப்படி ஒரு பாக்கியமா? ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. என்ன கணேச பண்ற? திருடனாவது திடீர்னு திருந்தரலாவது இந்த 20ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம்னு நினைக்கிறாரா? ஏன் நடக்க கூடாது? ஆ. சமீபத்துல ஆ. 2 குழந்தைகளை கொன்னதுக்காக டெல்லியில ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவன் தூக்கு மேடை ஏறதுக்கு முன்னாடி சொன்னா, ஆ. நான் ஏற்கனவே 7 கொலைகளை பண்ணிருக்கேன், சாகறதுக்கு முன்னாடி அந்த கொலைகளுக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா. கேவலம் ஜெயிலேயே இந்த மனமாற்றம் ஏற்படுற போது சங்கராச்சாரியார் உட்கார்ந்து தியானம் பண்ண பீடத்துல ஏன் ஏற்படக்கூடாது? ஆதிசங்கரர் இங்கே இருந்தார். ஆமாம்மா, ஆமா, சொல்ற கேளு. அம்பாளை இங்க பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பீடத்துல உட்கார்ந்துதான் தியானம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அதுக்கு முன்னாடி ஜெகஜனனியான கால பைரவியின் புனித பாதம் பதிந்த இடம் குணசாத்திரி மாமலை. மாணவர்களையும் மானிடர்களையும் கொடுமைப்படுத்திய கம்ஹாசுரனை சம்ஹரிக்க பூமிக்கு வந்தாள் அந்த புனிதை.
கம்ஹாசுரன் 3 உலகங்களையும் வெல்லும் ஆற்றலை பெற சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். அவன் சிவனருளை பெற்றால் இந்த வையமும் வானுலகும் அல்லல் படும் என தேவரும் மூவரும் வந்து அன்னையிடம் முறையிட அன்னை அவன் வரம் கேட்க இயலாமல் அவனுடைய நாவில் வந்து அமர்ந்து அவனை மூக்கன் என்னும் ஊமையாக்கினாள். பிறகு அவனை சம்ஹரித்தாள். எனினும் அவனுடைய வேண்டுகோளை ஏற்று அவன் பெயரையே தன் பெயராக கொண்டு மூகாம்பிகை என்னும் திருநாமம் பூண்டாள். அந்த குடசாத்திரி மறைமேல் கமண்டல தீர்த்தம் அமைத்து அதன் கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தாள் பராசக்தி. பல யுகங்களாக அங்கு நிலை பெற்றிருக்கும் அந்த புனித தலத்தை வழிபட்டே பேறு பெற்றனர் தவசிகளார் சப்த ரிஷிகள். அந்த தவசிகள் பூஜித்த புண்ணிய பூமியை அடைந்து அம்மையையும் அப்பனையும் வழிபட்டார் ஞானசீலரான ஆதிசங்கர பகவத் பாதாள். ஆதிசங்கரர் தாய் மூகாம்பிகையின் தரிசனத்தை காண சர்வஜ்ய பீடத்தில் அமர்ந்து மெய்யுருக நெஞ்சு நெக்குருக பக்தி பரவசம் மிக்க பாடினார். அந்த ஜெகத்காரணியை ஜனனி ஜனனி என தேடினால் மகனே சங்கரா, அம்மா. மகனே, உன் போன்றவர்களின் தவமும் பக்தியும் தான் எங்களை தலையிட்டு இழுத்து வருகின்றன. பக்தி வலையிலிருந்து தப்ப முடியுமா? உன் வேண்டுதல் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? அம்மா, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத எனக்கும் வேட்கை ஒன்று உண்டு தாயே. நான் பார்க்கின்ற இந்த திருக்கோலத்தை இந்த உலகமெல்லாம் பார்த்து ஓய்வு பெற வேண்டும். தாயே மூகாம்பிகை, இந்த மண்ணிலே நான் குறிக்கின்ற இடத்திலே இந்த கோலத்தோடு நீ கோயில் கொள்ள வேண்டும். அப்படியே நடக்கும் மகனே. நீ நடந்து போகும் பொழுது நான் உன்னை தொடர்ந்து வருவேன். நான் நிற்கும் இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் அமைப்பாயாக. தங்கள் சித்தம், என் பாக்கியம். புறப்படும் மகனே. மகனே, நடந்து கொண்டே இருக்கிறாயே, என்னை எங்கே அழைத்துச் செல்வதாக உன் எண்ணம்? நான் பிறந்த காலடிக்கு அருகேயுள்ள சோற்றானிக்கரையில் தங்களை கோயில் கொள்ளச் செய்ய வேண்டும் என்ற மன்னன் சேரமான் பெருமாளின் வேண்டுகோளுக்கு நான் இணங்கிவிட்டேன் தாயே. ஆகட்டும் மகனே, அப்படியே ஆகட்டும். அம்மா, ஏன் நின்று விட்டீர்கள்? தெரியவில்லையா சங்கரா? இதோ பார். சிவ சிவ சிவ. தாயே. மகனே, நீ காணும் இந்த லிங்க திருவுருவில் உள்ள ஸ்வர்ணரேகையை பார்த்தாயா? இதன் வலப்பகுதியானது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஐக்கியமான இடமாகும். இடப்பகுதியில் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை நிலை கொண்ட இடமாகும். அம்மா, அருளோங்கும் இந்த கோலாபுரியில் நிலை பெற வேண்டும் என்பதுதான் தங்கள் சித்தம் என்றால் அதற்கு தடை இருக்க முடியுமா? சங்கரா, நீ கொடுத்த வாக்கும் உன் எண்ணமும் நிறைவேறும் வகையில் ஒவ்வொரு நாளும் நான் முதலில் சோற்றானிக்கரையில் காட்சி தந்து அங்கு அளிக்கப்படும் பூஜையை ஏற்ற பிறகே இங்கே பூஜையை ஏற்றுக்கொள்வேன். திருப்திதானே? ஆஹா, பேரானந்தம் தாயே. ஒரு வேண்டுதல். என்னப்பா? முப்பெரும் சக்திகளின் ஒருங்கிணைந்த அற்புத சக்தியான மூகாம்பிகையை தங்களை நான் இங்கே சிலாரூபமாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இந்த கோலாபுரியில் வந்து தாய் மூகாம்பிகையை கைதொழும் அனைவரும் கல்வியும் செல்வமும் வீரமும் பெற்று இகபர சுகங்களை எல்லாம் அடைய அருள் புரிய வேண்டும் தாயே. ஆகட்டும், உன் எண்ணப்படியே நடக்கும் சங்கரா. மகாபாகியம் தாயே. இந்த மகானாலதான் இந்த மூகாம்பிகா கஷேத்திரமே நமக்கெல்லாம் அடையாளம் கட்டப்பட்டது. அவர் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகமும் அவர் அமைச்சு கொடுத்த ஸ்ரீசக்கரமும் தான் இந்த லோகத்துல யாருக்கும் எந்த குறையும் இல்லாம ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் a fact, no doubt. எங்க லைஃப்ல ஒரு ஒண்டர் நடந்திருக்கு. எங்க சைல்டுக்கு போலியோ அட்டாக் ஆச்சு, நடக்க முடியல. மலேசியாவுல ட்ரீட்மெண்ட் பண்ணோம், பட் இட்ஸ் a total failure. அங்கே ஒரு இந்தியனை மீட் பண்ணோம். அவர் கழுத்துல மூகாம்பிகை டாலர் இருந்தது. டாலர் கொடுத்துட்டு மூகாம்பிகை ப்ரே பண்ண சொன்னார். I don't know மூகாம்பிகா பக்தை. நம்பிக்கைதான் காட் நம்பணும். எங்க சைல்ட் குணமா ஆயிடுச்சு. அம்மா, அடாடாடா, எப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு பாத்தியாளா? ஆமா, நம்ம நாட்டுல இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவாறு இருக்கா? வெளிநாட்டுக்காரா சொன்னாதான் நம்ம பெருமை நமக்கே தெரியறது. நம்பிக்கை தான் தெய்வம், அதைத்தான் நாமும் சொல்றோம், மற்ற மதத்திலையும் சொல்றா. That's why we have come to a place to pray மூகாம்பிகா. உங்க வாயால எங்க அம்மனுடைய பெருமையை பத்தி கேட்கும்போது என் உடம்பெல்லாம் செலுத்து போறது. உங்க மலேசிய நாட்டுல கூட மூகாம்பிகையுடைய டாலரை மாட்டின்னு இருக்கிற ஒரு பக்தர் இருக்காரா என்ன? அப்படிதான்.
சொன்னா கேளுக்கா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியாது, சொன்னா கேளு. ஐயோ இரு இரு வேகமா போடுங்க. தண்ணியில கண்டனுக்கு அம்மா இருக்காங்க, தயவு செஞ்சு கரையேற்றி விட்டுட்டு. ஆழமான தண்ணியில ஞாபகத்தை விளையாட்டு வேண்டாம், சொன்னா கேளு. இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, வெள்ளிக்கிழமை குதிரை கோயிலுக்கு போற சாந்தி கிடைக்கும். போற வழி நேரம் போல இந்த பழைய தண்ணி கூட போகும். எப்படி லெப்ட் போல வழி சொல்லு, எப்படி எப்படி எது பக்கம்? என்ன எடுப்பு, என்ன தொடுப்பு, என்ன முடிப்பு. சரீரம் பாதி சாரீரம் பாதின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த சரஸ்வதியிலே சரிபாதி இருக்கீங்க. இந்த ரஞ்சனை துப்புனா கூட தாளத்தோட தான் துப்புவாங்கிறது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியுமே. இப்பெல்லாம் வித்தைக்கு விவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. அந்த காலத்துல புன்னகவராளி பொன்னம்மா, நாட்டக்குறிஞ்சி நாகம்மா, அரிக்காம்போதி அங்கம்மான்னு எத்தனை பாடகிங்க உப்பு தண்ணியில போட்ட செப்பு தவளையாட்டம் கொஞ்சம் கூட அலட்டிக்காம அடக்கமா இருந்தாங்க. இப்ப ஆரோகணம் அவரோகணம் படிக்கிறதுக்குள்ள சங்கீத சாம்ராணி, காணாமிருத காண்டாமணின்னு ஆராய்ச்சி மணி கட்டிக்கிட்டு அவ டான் டான் அலையறாங்களே. நல்லா சொன்ன. என்ன சொன்னேன்? தடவா சொன்னேன். தப்பா எடுத்துக்காத. ஏன் நம்ம அம்மாவை ஏன் எடுத்துக்கா? எல்லாரையும் நிறைய குடம்னு சொன்னா இவங்களை நிறைய அண்டான்னு சொல்லலாம், ஏன் நிறைய அணைக்கட்டுன்னே சொல்லலாம். அவ்வளவு சங்கதி இருக்கு இவங்க கிட்ட. எனக்கு முகஸ்துதி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது. கல்யாணி, இந்த ரஞ்சனி ஜம்பாடிக்கிறான்னு நினைக்காத. என் சங்கீதத்தை கேட்டுட்டு முல்லவன ஜமீன்தாரு ஒவ்வொரு பிர்காவுக்கும் ஒவ்வொரு கிராமத்தையே எழுதி வச்சிருக்காரு. பல்லவிக்கு பட்டத்தையே எழுதி வச்சிருவாரா? இவங்க இல்லன்னா கர்நாடக சங்கீத கண்டு தெரியாம கண்ணாடியை மாட்டிக்கிட்டு தடுமாற வேண்டியதுதான். தியாகையருக்கு போய் பெருசா சமாதி கட்டி வச்சிருக்காங்க. நியாயமா இவங்களுக்கு இல்ல கட்டி இருக்கணும். மன்னிக்கணும், உங்களுக்கு தான் முகஸ்துதியே பிடிக்காது. ஏமா இந்த வருஷமும் பாட்டு போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு சங்கீத கலாபூஷண பட்டமும் பொற்களையும் கொடுக்க போறாங்களாமே? ஆமா, எதுக்காக வீணா செலவு பண்ணி விழா நடத்தணும்? பேசாம என்ன கூப்பிட்டு பரிசை கொடுத்துட வேண்டியதானே. இல்லன்னா என்ன கூப்பிட்டு என்கிட்ட கொடுத்தா உங்ககிட்ட கொடுத்துட போறேன். காம்போதி எங்க அந்த வேலைக்கார கலந்த வெள்ளையம்மா? இந்த வருது. ஏய் ஊம சரினே பாருங்க. வெள்ளை எங்கடி போய் தொலைஞ்ச? சங்கீத வரங்க மீனாட்சி கோயிலுக்கு போயிருக்கோம். இசையரசி நீங்க இங்கே இருக்கும்போது அவ கல்லுகிட்ட போய் மல்லு கட்டிட்டு வரா. படி படி. நீ கெட்ட கேட்டுக்கு சங்கீதம் ஒண்ணுதான் அதுக்கு அபாரமான இசையம். ஊமையை தவிர அது பிரமாதமா கேட்கும். காம்போதி, நீ வேலைக்காரி புராணத்தை விஸ்தாரமா ஆலாபனம் பண்ணது போதும். பாட வந்த குழந்தைகளா கூப்பிடு. வாங்க வாங்க. அங்க எப்படி பாருங்க, போய் வேலையை பாரு. போடி. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. எங்க பாடுங்க. வாயை திறந்து பாடுமா. நீ நீ மூணு பேர் சேர்ந்து பாடுங்க. அப்படி இல்ல. சா பா ரெடி. பாட்டா பாடுறேன். பாட்டாடி பாடு. என்ன கிண்டல் பண்றியா? நான் சொல்ற வரைக்கும் இவளுக்கு தண்ணி தான் கொடுக்கூடாது.
என்னப்பா ஏன் கேள்விய நீ திருடுற? நான் ஒரு குப்பை தொட்டி, நீயும் அப்படிதானா? இடியட், நானும் உன்ன போல குப்பை தொட்டி இல்ல, பொட்டி பொட்டிய பணத்தை கொட்டி செலவு பண்ற பெரிய கோட்டீஸ்வரன். ஏண்டா சிரிக்கிற? பயப்படாத, உன்னை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். பரிதாபப்படுறவங்களுக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்ல, பரிகாரம் பண்ணத்தான் யாரும் இல்ல. உன் பேச்சு என்னுடைய இதயத்தையே தொட்டுடுச்சு. இனிமே நீ என்னுடைய உடன்பிறவாத சகோதரன். யாரவ? சகோதரனா? நானா? இனிமே உன் துன்பம் ஏன் துன்பம், உன்னோட பிரச்சனை என்னோட பிரச்சனை. எனக்குள்ள ஒரே பிரச்சனை, வயிற்று பிரச்சனை தான். ரொம்ப அலையிறியே. உனக்கு மணி அடிச்சா 3 வேளை சோறு வேணுமா? சாப்பாடா? 3 வேளை? எங்க போறாங்க, எப்ப போறாங்க விவரமா சொல்லுங்களேன். ஜெயில்ல. ஜெயிலியா? அங்க நான் எப்படி போக முடியும்? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ இங்க இருந்து விழுந்தடிச்சிட்டு ஓடு, நான் உன்னை துரத்திட்டே வந்து போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். நீ என்ன பண்ணணும்? என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, நான் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளின்னு அலறணும். உன்னை எனக்கு பதிலா போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன? அடிப்பாங்க, மணி போடுவாங்க, 3 வேளை சோறு. தம்பி, ஏழைங்களுக்கு ஜெயில் தான்பா சொர்க்கம். அப்ப நான் இப்பவே ஓடுறேன். சி, ரொம்ப அலையிறியே. முதல்ல நாம 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்கணுமே. ட்ரெஸ் மாத்திக்கணுமா? ஆமா, நான் இந்த ட்ரெஸ்ல ஓடி வந்ததை போலீஸ்காரன் பாத்துக்கல. ஆமா. அதனால நீ என்னுடைய ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டாதான் நீ சொல்றத அவன் நம்புவான். என்னங்க என் ட்ரெஸ் நீங்க மாட்டிக்கிட்டு? சி, நமக்குள்ள என்ன? அவன் பேர் என்னன்னு சொல்லலையே. முத்து. முத்து? ரொம்ப நல்லா இருக்கு. முத்து கண்ணா, நாம 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலனாலும் ஒரே ஆத்து தண்ணியை குடிச்சிருப்போம் போல இருக்கு. அதனாலதான் நம்ம 2 பேருக்கும் ஒரு பாசம், ஒரு பந்தம், ஒரு பிணைப்பு. கயிட்டுறா. சரிங்க. முத்துக்கண்ணா, உன் சட்டை எனக்கு ரொம்ப தொலைதொலைன்னு இருக்கு, பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏண்டா முண்டா, ஏன் பேசாம நிக்கிற? கத்துடா. அப்ப நான் ஓட்டானே. ஐயோ, பிடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. தப்பு பண்ணிட்டு பக்கணி. அதோ அவன்டா அத்தனை பாவாளி, உன்னை நான் பிடிச்சு கொடுக்குறேன். போலீஸ் கலையா, போலீஸ் கலையா. இவன்டா என்னமா கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னமா கண்டுபிடிச்சாங்க. ஏய் சோமாரி கழுதை, போலீஸ்காரங்க ஏமாத்த பக்கணி. ஏண்டா பேசாம நிக்க? சொல்லுடா. நாத குற்றவாளி, நாத குற்றவாளி. என்ன கொண்டு போங்க, அந்த ஜெயிலுக்கு கொண்டு போங்க. ஐயோ, பாத்தீங்களா, உண்மையே பேசுற இவ்வளவு பெரிய மனுஷனே இந்த 20ஆம் நூற்றாண்டு இது வரைக்கும் நீங்க பாத்துக்கீங்க. இப்ப பாருங்களேன், தான் செஞ்ச குற்றத்தை தானே ஒத்துக்கிட்ட ஒரு பெரிய மேதாவிய இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பேசாம நிக்கிறீங்களா? பிடிச்சிக்கீங்களா? ஏய், அங்க வந்து சொல்லு. அண்ணா போடுவாங்கல்ல, இத்தனை போடுவாங்க. நல்ல பையன், சொன்னது அப்படியே சொல்றான். கத்தி ரத்தம் இதெல்லாம் ரோட்ல குத்தத்தை ஒத்துக்கிட்டு இங்க வந்து ஒண்ணு இல்லாம அடிக்கிறியா? என்ன கோயா? நானா? பட்டத்து யானை கிட்ட விட்டத்துல பாயிர பூனை போட்டி போட போகுதா? சங்கீத வேள்வியில தோல்வியே காணாதவ இந்த ரஞ்சனி. ஆனைக்கும் அடி சறுக்கும் இல்லையா? என்ன சொன்ன? அப்படின்னு தம்பி சாரங்க தான் சொல்லிச்சு. ஆமாமா, அந்த பாடகி பாடினத நம்ம தம்பி சாரங்க தான் காதால கேட்டுதான். பாட்டு தேன்மலதானம். ஓஹோ, அப்போ போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா, தோல்வியே அறியாத நீங்க தோத்து போக தம்பி சாரங்க விட்டுடுமா? என்னையா சொல்ற? அவளால பாடவே முடியாதபடி ஒரு வழி பண்ணிருக்கு தம்பி. ஒரு அவசரப்படாத, பெரிய மனுஷன் வந்துகிட்டு இருக்கேன் இல்லையா? ஐயா, அம்மா, நடந்ததெல்லாம் தெய்வ செயலம்மா. ஊமைய பாட வச்சது தெய்வ செய்ய, ஒரு உத்தமிய ஊமையாக்குனது அதுவும் ஒரு திருவிளையாடல் தாம்மா. பக்தர்களை துன்பப்படுத்துறதா திருவிளையாடலா? தெய்வம் பக்தர்களை மட்டும் இல்லம்மா, தன்னைத்தானே துன்பப்படுத்திக்கிறது உண்டு. அந்த பரமசிவனே பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்பால் அடிபடலையா? சில நியதிகளை காக்கவும் சில நீதிகளை வலியுறுத்தவும் தாமா திருவிளையாடலே நடக்குது. அது போல இந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு ஊமையாட்டா இருக்கணும்னு விதி இருந்தா அதை மாத்த யாராலமா முடியும்? விதியா? அது இந்த மீனாட்சியால மாத்த முடியாதா? அம்மா, ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குமா. கல்யாணத்துக்கு மதுரை, புத்திர பாக்கியத்துக்கு ராமேஸ்வரம்னு இருக்கிற மாதிரி இந்த ஊமை பேசணும்னா அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு அழைச்சுக்கிட்டு போ.
அந்த அம்பிகை இந்த அம்பிகை பேச வச்சிடுவா. நம்பி போமா, நான் சொல்றேன். முத்துவளை ரத்தவளை பெற்ற விளையாடல் காணீரோ, திருவிளையாடல் காணீரோ, திருவிளையாடல் காணீரோ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. வரவேணும் வரவேணும். சுவாமி நீங்க எங்கேயோ ஒரு ஸ்ரீமடத்துல இருக்க வேண்டியவனுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வேலை நினைக்கிறீங்களா இன்ஸ்பெக்டர் கோபி? ரொம்ப நெருக்கமானவங்க தான் என்ன கோபின்னு கூப்பிடுவாங்க. அந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? அது மட்டுமல்ல, உங்க மக கல்யாணத்துக்காக நீங்க சேர்த்து வச்சிருந்த பணம் கொள்ள போச்சே, அதுவும் எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இவ்வளவு தத்ரூபமா எடுத்து சொல்றீங்களே, உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய ஞானி. அந்த பணம் பறி போனதால என் மகளுடைய திருமணமே நின்று போச்சு சாமி. திரும்பவும் பணம் கிடைச்சா உங்க மக திருமணம் நடக்கலாம் இல்லையா? நிச்சயமா. இந்தாங்க சுவாமி. யாரோ கொள்ளையடிக்க அந்த பணத்தை நீங்க கொடுக்கறதா? யாசகம் கொடுத்தா யோசிக்கலாம், கொள்ளையடிச்சவரே கொடுத்தா? சுவாமி. இன்ஸ்பெக்டர், என்ன அடையாளம் தெரியல? நான் தான் பழைய கேடி கண்ணப்பன். மை காட், கண்ணப்பனா? ஆமா, பல குற்றங்களை செஞ்சவன், உங்க பணத்தையும் கொள்ளையடிச்சவன். இந்தாங்க உங்க பணம். இந்த பாவியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்டியலை படிங்க. இதுல நான் எங்க எங்க கொள்ளையடிச்சேன், அதை எங்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன், எல்லா விவரமும் இருக்கு. எடுத்து உரியவங்கிட்ட சேர்த்துருங்க. நான் முன்னாடியே வந்திருப்பேன், இதை தயார் செய்ய கொஞ்சம் தாமதமாச்சு. என்னது இது? ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை. தாய் மூகாம்பிகை என்னுடைய அறிவு கண்ணை திறந்து வச்சா. ஆதிசங்கரர் பீடம் என்ன முழு மனுஷனாக்கிடுச்சு. இன்ஸ்பெக்டர், லாக்கப் எங்க இருக்கு? சங்கரா ஹரஹர சங்கரா, சங்கரா கௌரி, சாமியார் வராரு. ஜெய ஜெய சங்கரா சங்கராச்சாரியார் சாமியார் ஹரஹர வந்தாருல, சங்கரா. பிரசாதம் கொடுக்க. இந்த வருஷம் சிஷியர் வராரு. சாமியா? என்னப்பா வேலா, முனியா, பக்ரி, என்ன அடையாளம் தெரியல? அடட, நம்ம கண்ணப்ப. ஆமா, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? பொண்டாட்டி இல்லாத மாமியார் வீட்டுல குறைக்கூட இல்லாம சௌக்கியமா இருக்கணும். ஆமா, நீ என்ன சாமியார் வேஷம் போட்டுட்டு இருக்க? ஏதாவது கோயில் கொள்ளையா? ஆனா அவருக்கு என்னப்பா, உண்டியல் பொட்டிய உத்து பார்த்தாருன்னா ஓட்ட விழுந்துரும். உங்களுக்கு எல்லாம் அந்த கண்ணக்கோல் கண்ணப்பனை தான் தெரியுமே தவிர, அவன் எண்ணத்துல ஏற்பட்டிருக்கிற மாறுதல் தெரியறதுக்கு நியாயம் இல்லதான். நியாயம் நியாயம் நீதின்னு பாத்துக்கிட்டு இருந்தா என்கிட்ட சவால் விட்டானே சபாபதி, அவனை ஒரே போனா போட்டு இருக்க முடியுமா? காளி, கத்திப்பட்டு செத்தது சபாபதி மட்டும் இல்லப்பா, உன் மன சாந்தியும் தான். எனக்கு என்ன, ராஜா 6 வருஷ தண்டனைய பூன்னு ஊதிட்டு ஜாம் ஜாம்னு ஊருக்கு போறேன். காளி, ஊருக்கு போய் நீ யாரையப்பா பார்க்க போற? உன் மகனையா? ஆமா. அவனை பார்க்கணும்னா நீ வேலூர் ஜெயிலுக்கு தான்ப்பா போகணும். என்ன? ஆமாப்பா, கொலகார மகன்னு அவனுக்கு யாருமே வேலை கொடுக்கல. அதனால அவன் ஒரு பிள்ளை கையில இருந்த தங்க காப்பு மேல கண்ண வச்சான், அவனுக்கு இரும்பு காப்ப போட்டுட்டாங்க. நிஜமாவா? அது மட்டும் இல்லப்பா, இப்போ மகன் எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்கா? வறுமையின் காரணமா வழிக்கு விழுந்து அபய நிலையத்தை அடைக்கலமா இருக்காப்பா. ஐயோ ஐயோ, மானத்துக்கு பயந்த உன் மனைவி மரக்கலையில தொங்கிட்டாப்பா. ஐயோ முத்தம்மா, முத்தம்மா, முத்தம்மா. காளி, முள்ள விதைச்சிட்டு நெல்ல அறுவடை பண்ண முடியுமா? நாம படுற வேதனைகளுக்கெல்லாம் நாம தான் காரணம்னு கொல்லூர்ல இருக்கிற அந்த மூகாம்பிகை என்னை குத்தி காட்டினா, எனக்கு புத்தி புகட்டினா. நீதி எப்பவுமே சாகாதப்பா. நீதி இத பார், பால் வழியுது முகத்துல. நீ சொன்னியே அந்த மூகாம்பிகை எப்பவுமே இவன் நெஞ்சில இருக்க. நீதி எங்கே? செத்து போச்சே. சாகாது, அப்படி ஒரு காலம் ஆக விடமாட்டா என் தாய் மூகாம்பிகை. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் முத்து போலீசில் பிடிபட்ட போது தான் குற்றம் செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். மற்ற சாட்சியங்களும் அவர் திட்டமிட்டுத்தான் இந்த கொலையை செய்தார் என்ற முடிவை ஊர்ஜிதப்படுத்துகின்றன. எனவே குற்றவாளிக்கு இபிகோ 302வது பிரிவின்படி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.
வேண்டாம், எனக்கு தலையை சுத்துறது மயக்கமா வருது. இருந்தாலும் நடுவையில் இறக்குறது மகா பாவம். நானே கொண்டு போய் சேர்த்துடுறேன். வா வா. பாய் பாய். துர்கா துர்கா, எங்காவது டாக்டர் பார்த்து வர்றேன். இது சீக்கிரமா வந்துடுறேன். என்ன புரியலையே மேடம்? அங்க ஒரு பொண்ணு மயக்கமாயிட்டா. இங்க ஏதாவது டாக்டர் கிடைப்பாரா? கியா கியா பாஷ் வர புரியாதா? டாக்டர் டாக்டர். ஒரு பொண்ணு மயக்கமா கிடக்குறா, டாக்டர் கிடைப்பாரான்னு கேட்டேன். அதை போய் தப்பா புரிஞ்சுட்டானுங்க. நல்ல வேளை நீ மட்டும் வரலன்னா அந்த காளிக்கு என்ன பலி கொடுத்துருப்பானுங்க. துர்கா 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 துர்கா, எங்கயா இருக்க? எங்க கூட தானே ஓடி வந்தேன். திடீர்னு எப்படி காணாம போயிட்டேன்? ஆமா, ஆதிவாசிங்க ட்ரெஸ் அதுக்குள்ள எப்படி மாத்தின? ஆதிவாசி ட்ரெஸ்ஸா? நானா? நீங்க என்ன சொல்றீங்க? பின்ன நீ தானே வந்து ஆடி பாடி அவங்கள பயமுறுத்தி அவங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்தின. ஆடி பாடினேனா? படகுல மயக்கமாயிட்டேன். முழிச்சு பார்த்தப்ப இங்க இருந்தேன். நான் அங்க வரலையே. அப்பவே சந்தேகப்பட்டேன். மயக்கமா கிடந்த நீ எப்படி அங்க வந்து அந்த உடையில ஆடி பாடி என்ன காப்பாத்தின? நானா? ஆனேனா? நான் இங்க இருக்கிறப்போ என்ன போலவே ஒரு உருவம் அங்க வந்ததுன்னா அது துர்கா, என்னால நம்பவே முடியலம்மா. நம்ம செந்திலா இப்படி ஒரு வீர செயலை செஞ்சான். அப்பா, யாருமே கோழையா பிறக்கிறது இல்லையே. சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதுதானே ஒரு மனிதனுடைய சக்தியே பயன்படுது. உண்மைதாம்மா. என் உயிருக்குறான உன்னை காப்பாத்தினவனே என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். அப்பா, நீங்க பாராட்டுற அவரை உங்க மாப்பிள்ளையா ஏத்துக்க தயங்க மாட்டீங்களே? வணக்கம் ஐயா. வா செந்தில். கூப்பிட்டு அனுப்புறீங்களா? ஆமா துர்கா, நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். செந்தில், உட்காரப்பா. பரவாயில்லைங்க, நிக்கிறேன். பரவாயில்ல, உட்காரு. இருக்கட்டுங்கய்யா.
உன்னை இந்தியாவிலிருந்து கூட்டிட்டு வந்தப்போ வெறும் வேலைக்காரனா மட்டும் நினைச்சு கூட்டிட்டு வரல. உண்மையில எனக்கு ஒரு பாசை இருந்தது. ஐயா, வேலைப்பாலுக்கும் தாய்ப்பாலுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் அல்லனா. நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனா இப்போ உனக்கு ஒரு பெரிய குறைய நிரந்தரமா வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். என்னையே சொல்றீங்க? துர்காவை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்து சுகம் எல்லாத்தையும் உனக்கே சொந்தமாக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால என் சொத்துக்களை தான் தர முடியுமே தவிர என் மகளால உனக்கு சுகத்தை தர முடியாதேன்னு தான் நான் கலக்கிறேன். அப்படின்னா செந்தில், ஏற்கனவே படகுல போனப்போ வெள்ளாரேங்கிற ஒரு கடப்பாம்பு கடிச்சது உனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த விஷம் அவளுடைய உடம்புல ஸ்லோ பாய்சனா மாறி இனிமே குணப்படுத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு முத்தி போச்சு. எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. ஐயா, ஆனா இந்த விவரங்கள் ஒண்ணுமே அவளுக்கு தெரியாது. டாக்டருக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மைகளை இப்ப நான் உனக்கு சொல்றேன். ஐயா, எங்க கல்யாணம் எப்படி நடந்துங்கிற எல்லையில்லாத சந்தோஷத்துல இருக்கா துர்கா. செந்தில், இந்த கல்யாணம் நடந்தா என் மகளுக்கு மரணத்தில் அமைதி கிடைக்கலாம். ஆனா உன்னோட மன அமைதி போயிடுமே. இல்லையா, என்னோட மனச்சாந்தியே துர்காவோட ஆத்ம சாந்தியில தான் இருக்கு. அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். செந்தில், ஐயா, ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அழிஞ்சோன்னு வெறும் கனவா கலைஞ்சு போயிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை மரணத்திருவாயில் இருக்கிற ஒரு பொண்ணோட நெஞ்சுக்கு நிறைவேற்றுறதுன்னா அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா கருதுறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சீக்கிரமா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செந்தில், இன்னைக்கு இன்னைக்கு நம்ம முதல்வரவு இல்ல. இதுவே நம்ம தமிழ்நாடா இருந்தா கட்டத சுத்தியும் கதம்ப மாலையை தொங்க விட்டு கமகமான மணக்க விட்டு வாரா என் தோழி வாராயோன்னு உன் குறும்புக்கார தோழி இங்க பாட்டு பாடி உன்னை உள்ள தள்ளி விட, நீ இட்டு அடி நோக எடுத்தடி கொப்பளிக்க அடிமேல் அடி எடுத்து வச்சு என்ன நோக்கி வர, நான் இந்த அழகு சிலைய மார்போடு அணைச்சு மடியில உட்கார வச்சு, கண்ணே உன்னோட மாம்பழ கண்ணு இருக்கும்போது கேவலம் இந்த மாம்பழம் எதுக்கு, கண்ணங்கறி இந்த விழிகள் இருக்கும்போது இந்த கருந்திராட்சி எதுக்கு, இந்த முல்லை சிரிப்பு இருக்கும்போது இந்த முல்லைப்பூ எதுக்குன்னு நான் உடனே உடற. இந்த பூவை நானே உன் தலையை பின்னி வச்சு விட்டுமா? நீங்க ஒண்ணு தலையை பின்ன வேண்டாம். அப்போ You naughty. மெதுவா வாங்க. யாரு? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என்ன தெரியல? பகல்லையே ராத்திரிய பாக்குற குருடன்னா பருவம் கடந்து போய் பட்டு போற நிலைமையில் இருக்கிற எனக்கு உன் உருவம் தெரியாதுல ஆச்சரியம் இல்லம்மா. நீ யாருமா? நான் தான் பகவதி. பகவதியா? ஆமா, பரமசிவ பட்டரோட சம்சாரம். பரமேஸ்வர பட்டரா? புரியலையம்மா. சரிதான், உறுதி உடல்ல குறையறப்போ மறதி தானா வருங்கிறது சரியா தான் இருக்கு. என்ன மன்னிச்சுடுமா. என்ன பொறுத்தபட்சம் என் மனசுல இருக்கிற ஒரே பகவதி அந்த சன்னிதானத்துல இருக்காளே அந்த சடாட்சரி ஒருத்தி தான். அட, அவதான வச்சுங்களேன். என்னது? அந்த அம்பிகை இந்த உலகத்துல தன்னை படிக்கிறதுக்கு பதிலா தான் பெண்ணை படிச்சிருக்கான்னு அந்த அபிராமப்பட்டர் சொன்னது இந்த கணேசப்பட்டருக்கு தெரியலையே. அம்மா, இந்த குருட்டு கண்ணுக்குத்தான் இருட்டு சொந்தம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த இருள் என் மனசுலயும் மண்டி கிடக்கு நிரூபிச்சுட்டேம்மா. நீ என்ன குத்தி காட்டல, என் நெஞ்சில குத்து விளக்கு ஏத்தி வச்சுட்டேம்மா. தாயே மூகாம்பிகை, சுமங்கலி பெண்கள் சௌபர்ணிகா நதியில நீராடி ஈரப்புடவையோட அங்க பிரதர்ஷனம் செஞ்சா தாலி பாக்கியம் நிலைக்கும்னு சொல்லுவாங்க.
நேக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அதுதானம்மா செஞ்சுட்டு இருக்கேன். இந்த அவளையை கைவிட்டுடாதே. எங்க ஆத்துக்காரருக்கு நீதாம்மா தோணு. சாப்பாடு எப்படி இருக்கு? நானே சமைச்சது. நல்லா இருக்கா? ஆஹா, சாதமா இது? பிரசாதம். பிரசாதமா? தினமும் அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு அவளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க சேஷப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்டு பழக்கப்பட்டவராச்சேனா சாதத்துக்கும் பிரசாதத்துக்கும் வித்தியாசம் எனக்கு தாமா தெரியும். ஓஹோ, அப்படியா? ஆமாம்மா, இப்படி அன்னத்தை அன்போட ஊட்டி விடுற உடனே அன்னபூரணின்னு கூப்பிடுறதா, அன்னலக்ஷ்மின்னு கூப்பிடுறதா? சரிதான். மாதா அன்னபூர்ணேஸ்வரின்னு ஒரு சோஸ்திரமே பாடிடுவீங்க போல இருக்கே. தப்பு இல்லம்மா. இப்படி அன்போட போஷிக்கிற உடனே அம்மான்னு கூப்பிடலாம் போல தோன்றதுமா. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, அது விலைக்கு வாங்க முடியாதது, இன்னொருத்தர் தர முடியாதது, இழந்தால் பெற முடியாதது. அந்த பராசக்தியே பக்தருக்கு அடிமையாகிறது அந்த சுந்தர சொல்லலதான். அம்மா, இத்தனை உதவிகளை செய்த நீ எனக்கு இன்னொரு உதவி செய்யணுமே. மகனை பார்க்கணுமா? அம்மா, உடனே தட்டி கொடுப்போம். அம்மா. மிஸ்டர் கோபி, என்னுடைய ப்ராப்பர்ட்டில மேஜர் சார் மிஸ்டர் மணிக்கு இன்னைக்கே மாத்தி இப்ப ஆதாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க. ரொம்ப நல்ல காரியம் சார். யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்யூ. என்ன மணி நேரம் ஆச்சு, இன்னும் உங்க அப்பா கொல்லூர்ல இருந்து காணோம்? வந்துருவாரு சார். தம்பி Rather serious. Start immediately. மணி, தண்டியா எங்க இருந்து வந்திருக்கு? ஒண்ணு இல்லைங்க, கோவில பிரம்மோற்சவம் கொடியேறிடுச்சு, வர முடியல. நல்ல காரியம் தடையில்லாம நடக்கட்டும்னு அப்பா தந்தி கொடுத்திருக்காரு. அப்புறம் என்ன, பட்டருடைய ஆசீர்வாதம் மானசீகமா கிடைச்சு போச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டியதானே, பொண்ணு வர சொல்லுங்க. ஹலோ, இங்க இருந்து போன். டெல்லியில இருந்தா? ஏக்கா இப்படி பண்ணிட்ட? ஏக்கா நீ வரல? என்னக்கா சொல்ற? ஆமா, அக்கா, நான் செய்ய இருந்த பெரிய அவச்சாரத்திலிருந்து நீ என்னை காப்பாத்திட்ட. நீ அக்கா இல்ல, என் குலதெய்வம், தாய் மூகாம்பிகை. என்ன சார் இது? யார்கிட்ட போன்? தாயை மறந்து நான் செய்ய இருந்த பாவத்தை எங்க அக்கா சரியான சமயத்துல போன் பண்ணி என்னை காப்பாத்திட்டாங்க. அப்படியா? நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். இந்த நிச்சயதார்த்தத்தை மூகாம்பிகை கோயில நடத்த போறேன், நீங்க எல்லாரும் வரணும்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? நீங்க எங்க எல்லாரையும் மூகாம்பிகை கோயிலுக்கு அழைச்சு போறீங்க. கண்டிப்பா உங்க செலவுல. என்னடா பாக்குற? ஒண்ணுமில்ல, இந்த அடிய வாங்கினவன் பழைய கேடி கண்ணப்பனா இருந்தா உன்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். என்னது கேடியா? கேடி, ரவுடி, கொலகாரன், கொள்ளக்காரன், இப்படிப்பட்ட சகலவிதமான சமூக விரோத பட்டங்களுக்கும் நான் சொந்தக்காரனா இருந்தவன்ப்பா. அதனாலதான் உன்ன மாதிரி ஆட்களை என்னால சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது. என்னடா மிரட்டுற? நான் தான் கொலை செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? மணி, மனிதர்களால எழுதப்பட்ட சட்டமும் சமூக நீதிக்காக ஏற்பட்ட நீதிமன்றங்களும் தகுந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் இல்லாத காரணத்தால உன்னை தண்டிக்க தவறலாம். ஆனா அறத்தையும் தர்மத்தையும் இரு தட்டுகளாக்கி அந்த நீதி தராசை ஏந்தி நிற்கிறாளே தாய் மூகாம்பிகை, அவளுடைய தகிக்கிற பார்வைங்கிற தண்டனையிலிருந்து நிச்சயமா நீ தப்பவே முடியாது. தகிக்கிற பார்வை, தாய் மூகாம்பிகை. I am sorry to say. நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? இன்னைக்குதான் எனக்கு கடைசி நாள் இல்லையா? ஏன் சார், நான் ஒருத்தன் போறதுனால பிரளயமா வந்துட போகுது? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட எல்லாருமே இப்படிதான் தத்துவம் பேசுவாங்கங்கிறீங்களா? என் பேச்சுல தர்மமும் இருக்கு சார். ஏன் சார், தூக்குல போடுறதுக்கு முன்னாடி உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்பீங்களாமே, அது உண்டா சார்? சார், என் கழுத்துல இருந்து எடுத்தீங்களே என் தாய் மூகாம்பிகை டாலர், அதை நான் கடைசியா பார்க்கலாமா சார்? சரிப்பா முத்து, உனக்கு ஏதாவது சாப்பிட ஆசை இருந்தா கேடு, தர சொல்றேன். சாப்பிடுற ஆசையா சார்? ஒரு வாய் சோத்துக்காக நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல சார்.
எனக்கு நீங்க கடைசியா தர போற சாப்பாட்டை வீதியில பசியோட துடிக்கிற ஒரு ஏழைக்கு போடுங்க சார். ஒரு ஆத்மா பிரியறப்ப இன்னொரு ஆத்மா குளிரட்டும். சார், எஸ், இந்த கைதி கேட்ட டாலர் கொடுங்க. அம்மா, மூகாம்பிகே, சார், கன்சல்ட் பண்ண வந்த இடத்துல ஒரு குற்றவாளி பிடிபட்டான், ஒரு நிரபராதி விடுதலையானான். ஸ்டாப் ஸ்டாப் இட் சார். நான் ஹோம் செக்ரட்டரி. தண்டனை ரத்து செய்து கவர்னர் இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் முத்து, உன் தண்டனை ரத்தா இருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்பா. நீதி எப்போதும் சாகாது, தர்மம் அழியாது. என் தாய் மூகாம்பிகை சத்திய சொரூபிணி. பாப்பா வா முத்து. தம்பி முத்து, உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? நீங்களா? எதுக்காக? உன் மேல உள்ள நல்ல எண்ணத்தினாலதான். ஐயோ வேண்டாங்க. யாராவது எனக்கு ஆதரவு காட்டுறேன்னு சொன்னாலே அது பெரிய ஆபத்துல தான் வந்து முடியுது. ஐயா, செய்யாத குற்றத்துக்காக அன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்க. இன்னைக்கு முத்து, தூக்கு மேடை வரைக்கும் போயிட்டு உயிரோட திரும்பி வந்த உனக்கு இனிமே யாராலேயே எந்த ஆபத்தும் வராது. வா போகலாம். டிரைவர். இல்ல வேண்டாங்க. எடுத்துக்கங்க. என்னுடைய டாக்டர் லட்சுமிக்கு அந்த மணி ஆரம்பத்தில இருந்தே பிடிக்காது. ஏழைங்கிறதுனால அவனை நீ தவறான கண்ணோட்டத்துல பாக்குறேன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அந்த கொலைகாரனை பத்தி லட்சுமியோட கணக்கு தான் சரின்னு ஆயிடுச்சு. தம்பி தம்பி. அக்கா நமஸ்காரம். வாங்கக்கா. சீக்கிரமா மாலையும் கழுத்துமா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இது நல்லா இருப்பா. தம்பி, இந்த புள்ள யாரு? நமக்கு ரொம்ப வேண்டிய புள்ள. ஓஹோ, நல்ல புள்ளன்னு முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எங்க அக்காவோட கணக்கு எப்பவும் தப்பாது. ஆமா, நிச்சயதார்த்தம்னு திடீர்னு லெட்டர் போட்டா நான் டெல்லியில இருந்து எப்படி புறப்பட்டு வர்றது? அக்கா, ஃபங்க்ஷன்லாம் ஒழுங்கா நடந்ததுல்ல? அது வந்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்க போற? என்னக்கா இப்படி கேக்குற? நீதானே நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் மூகாம்பிகை கோயில வச்சுதான் முடிக்கணும்னு டெங்கால் போட்டு சொன்னேன். என்ன? நான் உன்கிட்ட ட்ரங்கால்ல பேசினேனா? என்னடா சொல்ற? நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நீ எனக்கு போன் பண்ணல? இல்லையடா, அன்னைக்கு எனக்கு ஒரே ஜுரம். நான் எழுந்திருக்க கூட முடியாம அவஸ்தைப்பட்டு இருந்தேன். அப்போ போன் பண்ணது? லட்சுமி, உங்க அப்பா என்னம்மா சொல்றான்? அத்தை, எனக்கு நிச்சயம் பண்ண இருந்த மணி பெரிய கொலகாரன். அப்படியா? பெரிய ஆபத்துல இருந்து எங்களை அந்த மூகாம்பிகை தான் காப்பாத்தினா. அது சரி, இப்ப மாப்பிள்ளை யாரா? இதோ. அப்போ போன் பண்ணது? லட்சுமி, உங்க அப்பா என்னம்மா சொல்றான்? அத்தை, எனக்கு நிச்சயம் பண்ண இருந்த மணி பெரிய கொலகாரன். அப்படியா? பெரிய ஆபத்துல இருந்து எங்களை அந்த மூகாம்பிகை தான் காப்பாத்தினா. அது சரி, இப்ப மாப்பிள்ளை யாரா? இதோ. துர்கா, துர்கா, துர்கா,
பாரு துர்கா துர்கா துர்காவுக்கு என்னாச்சு? குளிச்சிட்டு வந்தவன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். டாக்டருக்கு போன் பண்ணு. துர்கா துர்கா I'm sorry. Sorry, itu poison sudah masuk darah, banyak susah mau hidup. Tuh. டாக்டர் என்ன சொன்னாரு? துர்காவுடைய ரத்தத்தில் இருக்கிற விஷம் உடம்பு பூரா பரவிடுச்சோம். எந்த நிமிஷம் அவ உயிர் பெரியல. இல்ல இல்ல, என் துர்காவுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படாது. நான் மனப்பூர்வமா வழங்க அந்த தாய் மூகாம்பிகை அவளை நிச்சயமா காப்பாத்துவா. ஐயா, உடனே இந்தியாவுக்கு போக ஏற்பாடு பண்ணுங்க. சரி. ஆமாப்பா, துர்கா நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன மூகாம்பிகை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் பிழைக்கணுங்கிறதுக்காக கூட இல்ல, போற உயிர் அவ சன்னதியிலேயே போகட்டும். துர்கா, செந்தில், எந்த மருந்தாரையும் தீர்க்க முடியாத விஷத்தை மூகாம்பிகைக்கு போனா தீர்த்துடலான்னு நீ சொன்ன. அது நடந்துருச்சு. நம்பிக்கை தானே கடவுள். உண்மைதான். நாங்க கழுத்துல போட்டிருக்க அந்த அம்பிகையோட டாலர் தான் ரட்சையா இருந்து எங்களை காப்பாத்தி எங்க வாழ்க்கையில உயர்வை கொடுத்திருக்கு. அவ கருணையுள்ளவ. அதனாலதான் வழியில எங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை அவ வாகன ரூபத்துல வந்து தடுத்தாட்கொண்டா. காலம் தவறாம பக்தர்களை காக்கத்தானே இந்த கொல்லூர்ல கொலுவு இருக்கா. அம்மா, அவ உங்களை பேச வச்சுட்டா. அந்த மூகாம்பிகை உங்களை பேச வச்சுட்டா. என்ன மட்டுமா பேச வச்சா? உன்னை பாட வச்சா, பிரிஞ்சு போன உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சா. ஐயர் விட்டமா? யாரு? ராக்காயி. நீ இது ராக்காயி இல்ல, எங்க சின்னம்மா மூக்காயி. பாத்தீங்களா உங்க பிள்ளைங்களே? அன்னைக்கு இவங்களுக்கா தேவி கிட்ட துக்கப்பட்டு கண்ணீர் வடிச்சிங்களே, அந்த தேவி பக்கத்துணையா இருந்து காப்பாத்திருக்கா. செந்தில், செந்தில், அம்மா, செந்தில், முத்து, 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 அம்மா, வெள்ளம்மா, அம்மா, அடே நீ பேசுறியம்மா. அம்மா, உங்களை எல்லாம் இந்த உயர்ந்த நிலைமையில பாக்குற ஆனந்தத்தை நேக்கு அந்த அம்பாள் கொடுத்திருக்கா. முக்காயி, முக்காயி எங்க உங்க முக்காயி எங்க? அவ மூக்காய் இல்ல, சகல லோகத்துக்கும் தாய் மூகாம்பிகா.